காரை ஏன் நான் குழந்தைன்னு சொன்னால் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும். இதெல்லாம் ஒரு சிங்கிள் ஃபிங்கரில் ஹேண்டில் பண்ணும். நீங்கள் இப்படி அடிச்சிங்கன்னா உடஞ்சிடும். ஸோ இன்றைக்கி காஸ்ட் ஜாஸ்தி இல்லைங்களா, அதனால் வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ரைட். ஸ்டேரிங் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். வாட்ஸில் இருக்கிற 3-9 பொசிஷனில் பிடிக்கணும். ஓகேங்களா? வாட்ஸில் இருக்கிற 3-9 பொசிஷனில் தான் ஸ்டேரிங் பிடிக்கணும். இந்த 3 அப்படிங்கிறது உங்கள் காலிக்கட்டுக்கு ரைட் சைடு, 9 அப்படிங்கிறது என்னோடய காலிக்கட்டுக்கு லெஃப்ட் சைடு. இந்த ரெண்டையும் கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்கணும். இந்த 3 இந்த 9. ஓகேங்களா? எப்படி சார் ரொட்டேட்? அதுதாங்க வண்டி ஓட்டும்போது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் எப்படி ரொட்டேட் பண்ணணும்னா, வலது கை தூக்கி தரணும். லெஃப்ட் இப்போ அங்கே போய்ட்டு லெஃப்ட்டில் டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா வலது கை தூக்கி தரணும், இடது கை இருக்கணும். வலது கை தூக்கி தரணும், அப்படி இல்லைங்க. ரொட்டேட் பண்ணுங்கள், கை எடுத்துக்கோங்க பொறுமையாக. இந்த கை ரைட் ஹேண்ட் தூக்கி கொடுங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட் இல்லைங்க. எஸ், கை வந்து இங்கே வரக்கூடாதுங்க, இங்கேயே தான் இருக்கணும். ஓகேங்களா? மேலே தூக்கணும், கீழே இருக்கணும். எஸ், வெரி குட். அப்படி தான் பொறுமையாக. இப்போ நம்ம நின்றுட்டு பண்ணுறோம் இல்லையா, நின்றுட்டு பண்ணுறங்காட்டி என்ன ஆகுனா டயர் தேய்மானம் ஆகும். ஸோ வீலை வந்து நகர்த்திட்டு ரன்னிங்கில் தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டேரிங் எல்லாமே நம்ம பழகணும்.